ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். 2 சாமுவேல் 7:29. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளின் வீடு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஏனென்றால் அங்கே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் பாடி துதிக்கிறார்கள். ஆம், நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நாம் நமது வீடுகளிலே பரதேசிகளைப் போல தங்கினாலும் கர்த்தருடைய பிரமாணங்கள் நம்மோடு இருக்கிறபடியினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்புகின்றன. கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களை மோசே வனாந்திரத்தில் வழிநடத்திய போது அவர்கள் மத்தியில் தங்குவதற்காக தமக்கென ஒரு கூடாரம் அமைக்கும்படி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அந்த கூடாரத்தில் வாசம் பண்ணி தமது ஷெகினா மகிமையினால் நிரப்பினார். அதுபோல சாலமோன் ஆலயத்தை கட்டின போது அங்கு வாசம் பண்ணும்படி தேவன் இறங்கி வந்தார். எம்மாவூருக்கு சீஷர்களோடு சென்ற இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டிற்குள்ளும் சென்றார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வீட்டிற்கும் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவார். அவர் உங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய வீடு திறம்பட நடத்தப்படவும் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். உங்கள் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளம் கர்த்தர் மேலும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலும் ஊழியங்களின் மேலும் வாஞ்சியாயிருக்கட்டும். அப்பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என வாக்களித்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கும் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கும் நித்திய வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்படவும் தூதர்களின் காவலை தந்தள்ளி காத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, தீராத வியாதிகளினாலும் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகளினாலும் மன சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு சகல தீமையிலிருந்து விலக்கி அவர்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவும் உங்கள் கிருபை தந்தல்லுங்க. கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் கையின் பிரயாசங்கள், வருமானம், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் வருமானம் உலக இச்சைகளுக்கு, ஆடம்பரமான வாழ்வுக்கு, வட்டி செலவினங்களுக்கு செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு உங்க சித்தப்படி செலவிடப்பட இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும் தேவ சமாதானத்தால் பெருகவும் நன்மை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழவும் ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சையில் இருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து உமது தழும்புகளால் அவர்கள் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு காக்கப்படவும் வேறுகாலத்தை எதிர்நோக்கு பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தருவீராக. வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தருவீராக. அப்பா, வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையை கிடைத்திட செய்யுங்க. அப்பா, குழந்தை பாக்கியத்துக்காக மன வியாகுலத்தோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் தந்தருவீராக. ஆண்டவரே, எங்களிடம் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை மன்னித்து உமது மந்தையிலேயே சேர்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உலகம் எங்கும் இந்த நாளில் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ வல்லமை வெளிப்படும்படியும் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவ சத்தம் கேட்கவும் தேவ மகிமையை காணவும் தெய்வீக தொடுதலை உணரவும்
பிரசங்கிக்கும் போதகர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் வளரவும், சமாதானமாக வாழவும், கர்த்தருடைய பலத்த ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.